மாற்றுறதுக்கு முர்தகாயை வந்து தன்னோடு கூட சேர்த்துக்கொள்கிறான், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறான். அதே போல தான் கிறிஸ்து நமக்கு எல்லாத்தையும் செய்தார் அப்படின்ற அந்த பார்வையோடு கூட நம்ம இதை செய்யலாம் பார்க்கலாம். எப்பயுமே பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளும்போது புதிய ஏற்பாட்டுடைய கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். அதில் இந்த புத்தகத்தில் நிறைய காரியங்கள் நம்ம அந்த பார்வையில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதில் முதலாவது என்ன அப்படின்னா, எப்படி எஸ்தர் போன்ற ஒரு நபருடைய நிலையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாற்றி அமைக்கிறார். ஆமாம். ஸோ இந்த புத்தகமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை தலைகளாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றத பேசுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நேரத்தில் வந்து இது மாறுமா, இந்த காரியம் வந்து சரியாகுமா அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நினைத்தா எந்த சூழ்நிலையும் எதை வேண்டுமானாலும் அவசியத்தபடி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது. ஸோ அந்த முதல் அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்களுடைய சூழல் ஆண்டு மாற்றி ரொம்ப முக்கியமாக வந்து எப்படி எஸ்தர் வந்து அந்த இடத்துக்கு ஒரு ராணி அந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கிற அந்த ரைட். அவங்களுடைய ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒரு நபருடைய ஆவிக்குரிய சூழலும் சரி, சரீர பிரகாரமான சூழலும் சரி, எப்படி மாற்றி அமைக்கப்படுது ஆண்டுடைய அனந்த ஞானத்தின்படி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வஸ்தி செஞ்சது வந்து ரொம்ப மோசமான காரியம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இயல்பாக மனுஷனுக்கு இருக்கிற அந்த செல்ஃபிஷான ஆங்கர், என்னை பெரியாளாக காமிக்கணும் அப்படின்ற அந்த மனநிலை, இதெல்லாம் பயன்படுத்தி வஸ்தி அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டு அந்த இடத்துக்கு யார் வரா, எஸ்தர் கொண்டு வராது. எஸ்தர் ரொம்ப நல்ல நபர்ன்றதாக, அல்லது அவள் பரிசுத்தமானவள், அல்லது வந்து அவள் வந்து நம்ம நினைக்கிற ரொம்ப பக்திக்குரிய மகள் அப்படின்ற நம்ம பைபிள் டிஸ்கிரைப் பண்ணலை. அந்த நாட்களில் இருந்த ஒரு பியூட்டி காம்படிஷனில் போய் வின் பண்ண ஒரு நபர், அப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்கலாம். பட் அவர்கள் அப்படி இருந்தாலும் தேவன் வஸ்தி இருக்க வேண்டிய இடத்துல எஸ்தரை வைக்கும்படி தீர்மானிக்கிறார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏசா யாக்கோபு, சரியா, ஏசாவை காட்டிலும் யாக்கோபு நல்லவன் அர்த்தம் இல்லை. மாறாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏசாவை தள்ளி யாக்கோபு கொண்டு வர்றாரு. அதே ஒன்று தான் இங்கே நம்ம பார்க்கலாம். வஸ்தி அங்கே தள்ளிட்டு எஸ்தரை கொண்டு வராரு. எஸ்தர் நல்லவள் அல்லது மேன்மையானவன்ற அர்த்தத்தில் அல்ல, மாறாக தன்னுடைய கிருபையும் தன்னுடைய இரக்கத்தையும் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கே வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, எதிர்பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஜெபம் பண்ணி கேட்டதும் இல்லை. இல்லையா, கடவுள் வந்து அதை அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி செய்கிறார். எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவத்தை இவங்களுக்கு சாதகமாக ஆண்டு செய்கிறார், என்ன சார், மாற்றி அமைக்கிறார். சரியா, நீங்கள் நல்லா கொஞ்சிங்கன்னா இவங்க ஒருபோதும் வந்து ஆண்டவர் நம்மளை இந்த இடத்த கொண்டு போவான்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் சொன்ன மாதிரி இருந்ததில்லை. அது மாத்திரம் இல்லாமல் அது வரைக்கும் வந்து ஏனோ தானோன்னு அவங்க இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவை பார்க்கலாம். அது இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னென்னா, முர்தகாய் அங்கே இருக்கிற இடத்துல உண்மையாகவும் இருக்கிறார். யாரோ ஒருத்தன் இவன் கீழே நம்ம ஒரு அடிமை ஜனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம ஒரு உண்மையோடு கூட. ஏன்னா 2 பிரதானிகள் வந்து ராஜா கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணுறான். அதை வந்து என்ன செய்கிறான், எஸ்தர் ராணியானனால எஸ்தர் மூலமாக